மக்களே, நம்மளுக்கு அடிக்கடி தூக்கத்தில் கனவு வருது. அதில் நிறைய வகையான கனவு வருது. அதில் ஒரு வகையான கனவுகள் நம்முடைய முற்பிறவியை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக, கொஞ்சம் விளக்கமாக, கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள். நம்ம இதை கண்டுபிடிக்கும் வழிமுறைகள் கூட அவர் சில இடங்களில் கோடிட்டு காட்டியிருக்காரு. சரி, அந்த கனவுகள் மொத்தம் 5 வகை. அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். இந்த கனவுகளை வாட்ச் பண்ணக்கூடிய இந்த டெக்னிக் நம்ம ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். தூங்குவதற்கு முன்னாடி அரை தூக்கத்தில் இருக்கும் பொழுது இது கனவு என்று என்னால் நினைவில் கொள்ள முடியும் அப்படிங்கிற இந்த ஒரு கட்டளையை, அஃபர்மேஷனை திரும்ப திரும்ப சொல்லுதல் மூலமாக அந்த கனவை நாம் அது கனவு என்று தெரிந்தே பார்க்க முடியும். கனவு என்று தெரிந்து அது தெளிவாக கவனிக்க முடியும் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் நான் முந்தின வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது இந்த ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது மொத்தம் 5 வகையான கனவுகள் நமக்கு வர்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதில் ஒரே ஒரு வகையான கனவு உங்களுடைய முற்பிறவி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதில் முதல் வகையான கனவு என்ன அப்படின்னா, குப்பை கனவுகள் அப்படின்னு அதுக்கு பேர் நம்ம வச்சிடலாம். எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஓஷோ ஒரு இடத்துல தெளிவாக சொல்கிறாரு, நம்ம தினம் தினம் நம்ம உடல் எப்படி அழுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறதோ அந்த அழுக்கை நம்ம சுத்தப்படுத்துவதற்கு ஒரு வழிமுறை இருக்குது, குளியல் அப்படின்னு. இதே போல் மனதில் நிறைய குப்பைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். அன்றாடம் ஒவ்வொரு நாளும் 5 புலன்கள் வழியாக நமக்கு உள்ளே சென்று கொண்டே இருக்கிறது. அதில் 90% குப்பையான விஷயங்கள் மட்டும்தான் உள்ளே போகுது. இது குப்பைன்னு தெரிந்து கொள்ளாமலே நீயும் அலோவ் பண்ணிடுறீங்க. அது உள்ளே போய் ஒரு இடத்துல சேவ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அது ரொம்ப அழுத்தம் பெற்று தூங்கும் பொழுது கனவாக வெளிப்படுகிறது. அதே நம்ம ஞாபகத்தில் இருக்கும் பொழுது, விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது, நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்கும் பொழுது எண்ணமாக வெளிப்படுகிறது. இந்த எண்ணத்தை நீங்கள் அடக்கி வைக்க முடியாது. ஏன்னா அடக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ இதை வாட்ச் பண்ணி தான் அதை அனுப்ப முடியும் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. அப்போது 90% ஆஃப் நமக்கு வரக்கூடிய கனவுகள் குப்பை கனவுகள். அதுக்கு நம்ம பெரிய இம்பார்ட்டன்ஸ் தரவே வேண்டியதில்லை. ஆனால் எது குப்பை கனவுகள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கனவை இது கனவு அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம வாட்ச் பண்ணும் பொழுது தான் இது நடைபெறும். கிட்டத்தட்ட நிறைய மனசை பற்றி ஆய்வு செய்பவர்கள் இந்த குப்பையை தான் ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. இது கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான். ஓஷோ அப்படி தான் பயன்படுத்துகிறாரு. விழிப்புணர்வு அப்படிங்கிற புத்தகத்தில் இதை பற்றி ரொம்ப தெளிவாக இருக்குது. வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் வாங்கி படிங்க. இது ரொம்ப பேருக்கு கஷ்டமாக இருக்குது. தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். தூங்குவதற்கு ஓரிரு வினாடிகளுக்கு முன்னாடி இது கனவு என்று என்னால் நினைவில் கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லணும். நிறைய பேர்த்துக்கு இது முடிகிறதில்ல, இன்க்ளூடிங் மீ. சரி, இந்த குப்பை எல்லாத்தையும் வெளியில் அனுப்புறதுக்கு வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னா, பகுத்தர் அவர்கள் டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருப்போம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அது ரொம்ப ஈஸியானது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ நமக்கு எல்லாம் உள்வாங்கிட்டோம், அது பாட்டுக்கு எண்ணமாகவோ கனவாகவோ வெளியில் போயிட்டே இருக்குது. நீ ஏன் அதை தடை பண்ணுற? எவ்வளவு சீக்கிரம் வெளியில் போகிறவங்களை எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சி விடு. நீ ஃப்ரீயாக இரு. அப்போ தான் உன்னோட இயல்பு நிலைக்கு வர முடியும். அப்போ தான் சுயம் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியும். இது எல்லாமே மேலே 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 அப்படியே குவிந்து அழுத்தி கொண்டே இருப்பதனால நீ தெரிய மாட்டேன்ற. கண்ணை திறந்தாலே அந்த எண்ணங்கள் தான் தெரிகிறாங்க, மனம் தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லுவார். அதில் அவர் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பார். அது பேசிவில் செய்யக்கூடிய எக்ஸசைஸ். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், நீங்கள் முழுமையாக பாருங்கள். அதுலேருந்து சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன். அதில் பேசிவான எக்ஸசைஸில் நீங்கள் அமர்ந்து கொண்டோ இல்லை தூங்குறதுக்கு முன்னாடியோ பொறுமையாக கண்களை மூடி உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒவ்வொரு எண்ணமாக வருவாங்க. நகரு நகரு நகருன்னு எல்லா எண்ணத்தையும் வெளியில் தள்ளிவிடுவது தான் அதனுடைய வேலை. எல்லாத்தையும் எத்தனை பேர் வெளியில் போகிறாங்களோ, எத்தனை பேர் திரும்ப திரும்ப வர்றாங்களோ அத்தனை பேர்த்தையும் அனுப்பிக்கொண்டே இருங்கள். கடைசியில் ஒரு கட்டத்தில் எதுவுமே வராத ஒரு நிலை வந்துடும். அந்த நிலையில் நீங்கள் ஆனந்தமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பார். எல்லாருமே மிக ரொம்ப கவனத்தோடு பார்க்கக்கூடிய அந்த வீடியோ ஒரு முறை மறக்காமல் பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அது ரொம்ப எளிய முறை. எப்படி நம்ம மனதில் பூந்த அந்த குப்பைகள் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ண முடியலையோ
அது க்ளீன் பண்ணுவதற்கு ஓஷோ கவனித்து கவனித்து அதை க்ளீன் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாரு. பகுத்தர் அதெல்லாம் தேவையில்லை, நீ அதெல்லாத்தையும் நகர்த்தி விடு, குப்பை தானே எல்லாம் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லுவார். எது எளிய முறையோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அது நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ முதல் வகையான கனவுகள் குப்பை கனவுகள். இப்படி கனவுகளை கூர்ந்து கவனித்தா இரண்டாவது வகையான கனவுகள் நமக்கு புலப்படும். அது என்ன அப்படின்னா விருப்பங்களும் ஆசைகளும். இது ரெண்டுமே வேறு வேறு. விருப்பங்கள் அப்படிங்கிறது தேவைகள் மட்டும்தான், ஆசைகள் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இந்த ரெண்டை பற்றிய கனவுகள் இப்போது இது எல்லாமே அழுத்தம் பெற்று நமக்கு உள்ளே உட்காந்துருக்கு. எப்படி அழுத்தம் பெற்று உட்கார்ந்துருக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு தேவை இருக்குது, அந்த தேவையை உடனடியாக நிறைவேற்ற முடியுமா? ஐயோ நிறைவேற்ற முடியாது. ஏன் நிறைவேற்ற முடியாது? இவங்க என்ன நினைப்பாங்க, இது சரியா இது தவறா, இப்படிப்பட்ட நிறைய கருத்துக்களால் நம்ம நிரம்பி இருக்கிறோம். முன்னோர்கள் நிறைய குருமார்கள் நமக்கு நிறைய ரூல்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ரூல்ஸ்குள்ளே நம்ம வாழும் பொழுது தேவைகள் எல்லாத்தையுமே சிதைத்து கொண்டு ஆசைகளை வளர்த்து கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் அழுத்தம் பெற்று நம்ம தூக்கத்தில் இதெல்லாம் தேவைகள் எல்லாம் நீ நிறைவேற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவாக வெளிப்படுகிறது. இது நம்ம கவனித்து கவனித்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு தேவைகளும் ஆசைகளும் உண்டான கனவு அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளலாம். தேவை அப்படிங்கிறது நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அந்த விருப்பத்தை அடைவதற்குண்டான எண்ணங்கள் கனவுகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது ஆசைகள்ங்கிறது முற்றிலும் வேறுபட்டது. அந்த ஆசையை அடைவதற்கு மனம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லும். இப்போ நம்ம ஜனாதிபதி ஆகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஆசை, இந்த மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆசையை அடைவதற்கு எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணு. நீ சாப்பாட்டை தியாகம் பண்ணுறியா, தியாகம் பண்ணு, ஆனால் அந்த ஜனாதிபதி ஆயிரு. அன்பை தியாகம் பண்ணுறியா, தியாகம் பண்ணு, ஜனாதிபதி ஆயிரு. உயிரை தியாகம் பண்ணுறியா, பரவாயில்ல தியாகம் பண்ணிடு, ஆனால் ஜனாதிபதி ஆயிரு. இப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ண சொல்லும், எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லும். இதுதான் அந்த ஆசை நம்மக்கிட்ட விளையாடுற விளையாட்டு. அப்போ நம்ம ஒரு முடிவில் இருக்கணும். என்னென்னா ஆசை நம்மக்கிட்ட இருந்துச்சுனாலே நம்ம கஷ்டப்படுவோம். இந்த ஆசைக்காக தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும், அது பாசிபிலிட்டி இருந்தால் நிறைவேற்றுங்க. இன்னொருத்தருக்கு துன்பம் தராமல், இன்னொருத்தருக்கு கஷ்டத்தை தராமல் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பாருங்கள். நிறைவேற்ற முடிஞ்சதுன்னா எஸ் குட், இந்த வகையான கனவுகளை நம்ம தவிர்க்கலாம். நிறைவேற்ற முடியலன்னா இது கனவாக வெளிப்பட்டு அதை நிறைவேற்றிக்கொள்ளும், இவ்வளோதான். ஆனால் ஆசைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சுட்டு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் நம்மக்கிட்ட கொடுக்கும். அப்போ நீங்கள் கஷ்டப்படணும்னா நிறைய ஆசையை வளர்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. இது நம்ம முன்னாடி நிறைய வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கோம். அதுக்கு முற்றிலும் வேறுபட்ட மாறுபட்ட கருத்து. அப்போ தன்னை அறிவதற்கு நம்ம பெரும் முயற்சி எடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு புரிதலில் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். இப்போ இந்த இரண்டாவது வகையான கனவுகளை நம்ம கவனிக்கும் பொழுது சில ஆழமான புரிதல் நமக்குள்ளே ஏற்படும். இப்போ தேவைகள் ஆசைகள் ரெண்டு இருக்குது. தேவைகளை ஃபாலோ பண்ணுங்க, ஆசைகளை விட்டுருங்க அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. எதன் அடிப்படையில் சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒரு நதி இருக்கிறது, மலை மேலே நதி இருக்கிறது, அது அப்படியே எங்கெங்கே பள்ளத்தாக்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் பூந்து கடலை சென்று அடைந்து விடும். அது இயல்பில் இருக்கிறது. அது எங்கெங்கெல்லாம் வழி இருக்கோ அங்கெல்லாம் போய் அது கடலுக்கு போயிடும், இவ்வளவு தான். ஆனால் ஆசை என்ன பண்ணுன்னா, இல்லை அது கிழக்கில் ஓடக்கூடாது, மேற்கில் தான் ஓடணும், தெற்கில் தான் ஓடணும், வடக்கில் தான் ஓடணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை அங்கே விதிக்கிறது. அப்போது இந்த ஆசையை, இந்த ரூல்ஸை இப்படி விட்டுருங்க. அது என்ன இயல்பில் இருக்கிறதோ, நதி ஒரு கடலை அடைவதற்கு எப்படியெல்லாம் சென்று இயல்பில் இருக்கிறதோ அதே போல் உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய இந்த தேவைகளை மட்டுமே கவனித்து நிறைவேற்றி கொண்டே இருங்கள். நீங்கள் எளிதில் அந்த பாதையை அடைந்து விடலாம். அப்போ இந்த இரண்டாவது வகையான கனவுகளை நாம் கொஞ்சம் ஆழமாக கவனித்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய தன்னுணர்வில் மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். விழிப்புணர்வு அதிகப்படுத்தி கொண்டே போகும் இந்த இயல்பான இந்த ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் கொஞ்சம் கடினம்தான், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எது முதல் வகையான கனவு, எது இரண்டாவது வகையான கனவு அப்படிங்கிறத நம்ம எளிதில் கண்டுபிடித்து விடலாம். இதில் இரண்டு வகையான மனம் இருக்கிறது. தன்னுணர்வற்ற மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம், தன்னுணர்வுள்ள மனம் அப்படிங்கிற இன்னொரு விஷயம். இந்த தன்னுணர்வற்ற மனம் அப்படிங்கிறது நம்முடைய கடந்த கால பல பிறவிகளில் இருக்கக்கூடிய டேட்டாக்கள்லாம் அதில் இருக்கிறது. இப்போ நம்ம பாறையாக இருந்திருப்போம் ஒரு காலத்தில், அதனுடைய அனுபவத்தை அது பெற்று இருக்கிறது. சில காலம் நம்ம மரமாக இருந்திருப்போம்,
அதனுடைய அனுபவங்களே அது பெற்றிருக்கிறது. சில காலம் வேறொரு விலங்கினமாக இருந்திருப்போம், அதனுடைய அனுபவங்களையும் அது பெற்றிருக்கிறது. இப்படி பல பல ஆண்டுகளாக குவிந்து கிடக்கும் அந்த டேட்டாக்களை சுமந்து வந்து கொண்டிருக்கிறது. இது தன்னுணர்வற்ற மனம். இதே தன்னுணர்வுள்ள மனம் அப்படிங்கிறது இந்த பிறவிக்கு மட்டுமே சொந்தமானது. இப்போதைக்கு என்ன, இதை உணர்வதற்கு என்ன தேவை, அது மட்டுமே தெரிந்து வைத்திருக்கக்கூடியது. ரொம்ப சின்னது. தன்னுணர்வற்ற மனம் ரொம்ப ரொம்ப பெருசு, தன்னுணர்வுள்ள மனம் ரொம்ப ரொம்ப சின்னது. அப்போது விலங்குகள் கிட்ட இந்த தன்னுணர்வுள்ள மனம் கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட அது இருக்கிறது. அப்போ நம்ம இந்த இரண்டாவது வகையான கனவுகளை கூர்ந்து கவனித்து பார்க்கும் பொழுது இத்தனை விஷயங்கள் எல்லாமே நமக்கு புலப்படும் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. அடுத்து மூன்றாவது வகையான கனவுகள். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பொதுவாகவே இரண்டாவது வகையான கனவுகள் அனைத்துமே தன்னுணர்வற்ற மனதிலிருந்து வருபவை. இதே மூன்றாவது வகையான கனவுகள் தன்னுணர்வுள்ள மனதிலிருந்து வருபவை. இந்த தன்னுணர்வின் உச்சத்தின் தொடர்பை நாம் முற்றிலும் இழந்து விட்டோம் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. ஏன்னா நெடுங்காலமாக நமக்கு பெருசாக இருக்கிறது என்ன, தன்னுணர்வற்ற மனம். ரொம்ப குட்டியாக குழந்தைத்தனமாக இருப்பது என்ன, தன்னுணர்வுள்ள மனம். இதனுடைய தொடர்பை நாம் முற்றிலும் இழந்து விட்டோம். அப்போ இந்த கனவுகளில் தன்னுணர்வுள்ள சில கனவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை நீங்கள் கவனித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது என்ன செய்யும் அப்படின்னா, இவ்வளவு நாளாக வந்த கனவுலேருந்து இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு கோணத்தை நம்மளுக்கு காமிக்கும். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக அப்படி அது ஜொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் நமக்கு சரியான குருவை தேடி நம்ம செல்வோம், சரியான வழிகாட்டுதலை நம்ம பெறுவோம். நம்முடைய வாழ்க்கை முறையே வித்தியாசமாக அமையும், சிறப்பானதாக அமையும் இந்த தன்னுணர்வுள்ள இந்த கனவுல நம்ம ஃபாலோ பண்ணால். இப்போது ஒரு குருவை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே தன்னுணர்வற்ற மனதிலிருந்து தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ தன்னுணர்வற்ற மனதிலிருந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு குருவாக அமைகிறார்கள் அப்படின்னா, இப்போ நம்ம நிறையா மேஜிக் பண்ணுறவங்க, சித்து வேலைகள் பண்ணுறவங்க, அசாத்தியமான திறமைகள் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம அசந்து போயிடறோம்ல. ஏன் அசந்து போகிறோம் அப்படின்னா, தன்னுணர்வற்ற மனம் அப்படி தான் செயல்படுகிறது. அப்போ அவர்கள் பேசுகிற பேச்சுக்கள், நடத்தை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை கவர்ந்து இழுக்கிறது. மிஸ்மரிசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளை கவர்ந்து இழுக்கிறது. இதுக்கு அடிமையாகி நாம் அந்த குருவை, அந்த வழிகாட்டியை தேர்ந்தெடுத்து விடுகிறோம். இது தன்னுணர்வற்ற மனதினால் தேர்ந்தெடுக்கப்படுவது. நிறைய மேஜிக் செய்கிறவங்க, நிறையா சாதனைகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறவங்க, நிறைய யோக சாதனைகளில் பெரிய ஆள் அப்படின்னு இன்றைக்கி போற்றப்படுபவர்கள், இது எல்லாமே தன்னுணர்வற்ற மனம்தான், இவர்கள் தான் சரியான குரு அப்படின்னு சொன்னதுனால நம்ம அவர்களை தேர்ந்தெடுத்து அமர்ந்திருக்கிறோம். இது தன்னுணர்வுள்ள இந்த கனவுகள், இந்த மனம் எப்படி தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா, உண்மையிலேயே சரியான குரு யார், சரியான வழிகாட்டி யார் என்பதை உங்களுக்கு தேர்ந்தெடுக்க வைக்கும். அவர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுடைய கனவுகள், இந்த தன்னுணர்வுள்ள இந்த கனவுகள் எல்லாமே தன்னுணர்வுள்ள ஒரு மனிதனாக மாற்றுகிறது. அதற்கு இந்த கனவுகளை நீங்கள் கொஞ்சம் கவனித்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த மூன்றாவது வகையான கனவுகளை அவ்வளோ சீக்கிரம் நம்ம கவனிச்சிட முடியுமானா, இது கொஞ்சம் சேலஞ்சான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த கவனித்தல் தன்மையை நம்ம அதிகப்படுத்தி கொண்டே வரும் பொழுது இது சாத்தியப்படும் அப்படின்னு ஓஷோ சொல்கிறார். அடுத்தது நான்காவது வகையான கனவுகள். இந்த கனவுகள் ரொம்ப அபூர்வமாகவே நமக்கு தோன்றுகிறது. இது முற்பிறவியிலிருந்து வரக்கூடிய கனவுகள். இப்போ நீங்கள் கூர்ந்து இதை கவனிக்கும் பொழுது தான் இது நமக்கு புலப்படும். ஆஹா, இது முற்பிறவியிலேருந்து வருகிறதா அப்படின்னு நமக்கு புரிந்து கொள்ள முடியும். மற்றது எல்லாமே வேறு வேறு வகையான கனவுகள் இருந்தாலும் இதுக்கு ஒரு சிறந்த முக்கியத்துவம் இருக்கிறது. இது கீழை நாடுகள், அதாவது நம் நாட்டு ஞானிகள், மகான்கள் மட்டும்தான் இதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். இது வெஸ்டர்ன் கல்ச்சரில் பார்த்திங்கன்னா கனவுகளை ஆய்வு செய்வாங்க. முற்பிறவியிலிருந்து வருகிறதா அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் போக மாட்டார்கள். அவர்களுக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை. அப்போ இந்த முற்பிறவியிலிருந்து வரக்கூடிய கனவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் இப்போ கடந்த பிறவிகளிலிருந்து ஒரு கனவுகள் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய பணக்காரராக இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே முற்பிறவியில் உண்மையிலேயே நீங்கள் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக வாழ்ந்து இறந்திருக்கலாம். அது உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் பணக்காரராக இருந்து இறந்தோம்? அப்போ அடி ஆழத்தில் ஏழ்மையின் ஏக்கம் நிறைந்திருக்கிறது.
அதனால தான் நீங்கள் பெரிய பணக்காரராக மாறி இருக்கிறீர்கள். இப்போ இந்த பிறவியிலையும் ஏழ்மணியின் ஏக்கம், ஐயோ நம்ம பெரிய பணக்காரராகணுமே அப்படின்னு நம்ம பணம் சம்பாதிக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடம்தான் மிக மிக முக்கியமான இடம். அப்போது போன பிறவியில் ஏழ்மையாக இருந்தோம், மிகப்பெரிய பணக்காரராகி இறந்து விட்டோம். இந்த பிறவிலையும் ஏழையிலிருந்து பணக்காரராக மாறிக்கொண்டே இருக்கிறோம். இப்படி என்ன சேஞ்சஸ் இருக்குது? போன பிறவியில் செஞ்சதானே திரும்பவும் செய்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும். இதே ஓரிரு பிறவிகளுக்கு முன்னாடி போய் பார்த்தோன்னா அதுலேயும் இதே வேலை தான் நம்ம செஞ்சுருப்போம், இதே மாதிரி நம்ம படிச்சிருப்போம், இதே மாதிரி நம்ம வேலையை செஞ்சுருப்போம், இதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்போம், இதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இறந்துருப்போம். அப்போ எல்லாத்தையும் சம்பாதிக்கிறோம், எல்லாத்தையும் செல்வ செழிப்பில் வாழ்கிறோம், திரும்ப திரும்ப இறந்து போகிறோமே அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படும். என்ன அன்னைக்கு பள்ளிக்கூடம் இருந்திருக்காது, அதுக்கு வேறு ஏதாவது ஒரு முறைகள் இருந்திருக்கலாம், காலேஜஸில் இருந்திருக்காது, வேறு ஏதாவது முறைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அடிப்படையில் பார்த்தோன்னா ஒரே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிறத நம்ம நோட் பண்ணலாம். பிறக்கிறோம், சம்பாதிக்கிறோம், திருமணம் பண்ணுறோம், குழந்தைகளை பெற்றுக்கிறோம், திரும்ப இறந்து போகிறோம். இப்படிப்பட்ட ஒரே சைக்கிள் இது ரிப்பீட்டடாக நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கலாம். வாழ்க்கையில் இல்லை, பிறவியாக இதே நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கனவுகளை கவனிக்கும் பொழுது தான் இது நமக்கு புலப்படும் அப்படின்னு ஓஷோ சொல்கிறார். இதெல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம் நாட்டு ஞானிகள் மகான்கள் எல்லாமே உணர்ந்து இருக்கிறார்கள். அதனால தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சக்கரம், திரும்ப திரும்ப சுழண்டு கொண்டே தான் இருக்கும், ஒரே போல் சுழண்டு கொண்டே இருக்கும். நேரமும் காலமும் இடமும் நிலைமையும் தான் வேறையே தவிர இந்த சுழற்சி எப்பொழுதுமே நிற்காது. அதனால தான் விபாசனாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சக்கரம் வைத்திருப்பார்கள். அந்த சக்கரம் அப்படியே சுழண்டு கொண்டே இருக்கும். அவர்களுடைய எண்ணமெல்லாம் என்னென்னா அந்த வாழ்க்கை சக்கரத்திலேருந்து எப்படி வெளியேறுவது அப்படிங்கிற சிந்தனையை கொடுப்பது தான். இதுதான் நம்ம நாட்டு மகான்கள் ஞானிகள் எல்லாமே ஆய்வு செய்து அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ நிறைய மனோதத்துவ விஞ்ஞானம் இந்த இரண்டாவது வகையான கனவுகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இது இப்படி இருக்குது அப்படின்னு பகுத்தாய்வு செய்வாங்க. ஆனால் நம் நாட்டு ஞானிகள் மட்டும்தான் இந்த கனவுகள் எங்கேருந்து வருது, ஏன் இது வருது, அப்போ பெரிய ஒரு லூப்பில் சிக்கியிருக்கும். அப்போ அந்த லூப்லேருந்து வெளியேறுவதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு வெளியேறி நமக்கும் வழிகாட்டுகிறார்கள். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது அவ்வளவு சீக்கிரம் புலப்படாது. ஓரிரு பிறவிகள் முன்னாடி நம்ம கனவுல இதை புரிஞ்சு கொண்டாலே ஓரிரு பிறவிகளாகவே இப்படி தான் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பின்புலம், நம்முடைய வாழ்க்கை முறை அடடா திரும்ப திரும்ப இதே சூழலில் தான் இருக்கிறோம் அப்படின்னு அந்த புரிதல் நம்முடைய கண்ணோட்டத்தையே முற்றிலும் மாற்றிவிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கனவுகள் அபூர்வமானவை, முற்பிறவியை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியவை. முற்பிறவியை அறிந்து வைத்தால் என்ன நீங்கள் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறார். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, முற்பிறவியில் நான் இப்படி இருந்தேன், அடுத்த பிறவியில் இப்படி இருப்படா அப்படின்னு ஒரு கனவுக்கு போயிடுறாங்க. முற்பிறவி என்ன கற்றுக் கொடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே நீங்கள் செய்து வந்தீர்கள், திரும்பவும் ஜீரோக்கு வந்துட்டோம், திரும்பவும் இன்னொரு பிறவியில் அதையெல்லாம் செய்கிறோம், ஜீரோக்கு வந்துட்டோம், திரும்பவும் அதையே செய்கிறோம். இந்த வாழ்க்கை சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வை பெறுவது தான் முற்பிறவி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ அது பிறவி இருக்கிறதா இல்லையா அந்த மாதிரி டிபேட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. இருந்திருந்தால் நம்ம அந்த சுழலில் தான் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சிம்பிளாக நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இது முக்கியமான தருணம். நான்காவது வகையான கனவுகள் இதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தது ஐந்தாவது வகையான கனவுகள் இருக்கிறது. இப்போ நான்காவது வகையான கனவுகள் நம்ம கடந்த காலத்தை, கடந்த பிறவிகளை நோக்கி பயணிப்பது. ஐந்தாவது வகையான கனவுகள் அப்படி இல்லை, எதிர்காலத்துக்கு முன்னாடி போயிருப்பது. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கஷ்டமாக இருக்கும். இப்போ எதிர்காலத்தை நோக்கிய பயணம் அப்படின்னு கூட நம்ம வைத்துக்கொள்ளலாம். இந்த கனவுகள் மிக 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 அபூர்வமானவை. இதை பற்றி அவர் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா, இதனை கண்டுபிடிச்சாலே இந்த எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தில் நீ ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, மிகப்பெரிய ஒரு கதவு உங்களுக்காக திறக்கப்படும், அதில் நீ அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள், எதிர்காலம் உங்களை வா வா அப்படிங்கிறது ஒரு அன்போடு அழைத்து கொண்டிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த அளவுக்கு அவர் சொல்கிறாரு. அப்போது இந்த நான்காவது வகையான கனவுகள் இது கடந்த கால முற்பிறவியை பற்றியது. ஐந்தாவது வகையான கனவுகள் எதிர்காலத்திற்கு முன்னாடி இருப்பது. மேபி காலம் கடந்து பயணிப்பதற்கு இது ஒரு
உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி கனவில் வழி நடத்தி செல்லலாம். இது நீங்கள் இந்த கனவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக விழிப்புணர்வோடு கவனிப்பதால் மட்டுமே இத்தனை புரிதல் நமக்கு வரும். இல்லைன்னா இதுவும் ஒரு டேட்டாவை வந்து உட்காந்துக்கும், நாலேஜை வந்து உட்காந்துக்கும். இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்கிறோம், நாளைக்கு நாம் மறந்து விடுவோம். இப்படி நடக்காமல் இதை அனுபவபூர்வமாக புரிந்து கொள்வதற்கு நம்ம முன்னாடி சொன்ன ஓஷோவினுடைய பயிற்சி முறைகளை ஃபாலோ பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக அந்த வீடியோ லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து ஓரிரு முறைகள் நீங்கள் பயன்படுத்தினாலே அதுக்கு ஒரு பிடிமானம் வந்துடும். திரும்ப திரும்ப செய்யலான்னு ஒரு தூண்டுதல் வந்துடும். அடடா இன்றைக்கி செஞ்சோம் வரல அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்திற்கோ குற்ற உணர்வுக்கோ போகாமல் திரும்ப திரும்ப முயற்சி செய்து வந்தால்தான் இத்தனை விஷயத்தையும் நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் ஓஷோ சொல்கிறாரு. வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை நான் டேக் பண்ணுறேன், வாங்கி படிங்க. மிகப்பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்தும். இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.